உன் வேலைக்காரர்களை தடுத்து நிறுத்தும் சக்தியே உனக்கு இல்லாவிட்டால் உலக மக்கள் 6 கால பூஜை செய்து உன்னை ஏன் வணங்க வேண்டும்? உனக்கு ஏன் கோயில்கள்? நவக்கிரகங்களையே கும்பிட்டு விட்டால் போதுமே. காலவரே, நவக்கிரகங்களும் என்னுள் அடக்கம். என் அவயவங்கள் 9 நவக்கிரகங்களே. ஆகவே கிரகமா தெய்வமா என்ற பேச்சுக்கே இடமில்லை. கிரகத்துக்கு செய்யும் பரிகாரம் தெய்வமாகி என்னைத்தான் வந்து சேருகிறது. கொளுத்தும் வெயிலில் குடைபிடித்து நடந்தால் வெயிலே மறைந்து விடுவதில்லை. வெப்பம் மேலே படாமல் குடை தாங்கிக் கொள்ளுகிறதல்லவா? அந்த குடையாக குறுக்கே இருந்து பரிகாரம் செய்யும் பக்தர்களை பாதுகாப்பதும் நான் தான். தாயே, 1000 ஆண்டுகள் நான் செய்த தவத்திற்கு எந்த பெருமையும் இல்லையா? அது வெறும் மாயை. அதை இப்பொழுதே நிரூபித்து காட்டுகிறேன். என்னுடைய அம்சமான சக்தியை உன் உடலில் இருந்து பிரித்து விடுகிறேன். உன் தவ வலிமையால் அதை உருவாக்கிக் கொள்ள முடிகிறதா என்று பார். தாயே, சர்வசக்தி நீதான் என்பதை உணர்ந்து விட்டேன். என் அகம்பாவம் அழிந்து விட்டது. என்னை மன்னித்து விடு தாயே, என்னை மன்னித்து விடு. காலவரே, கிரகங்களை வழிபட்டு வியாதியிலிருந்து விடுபட முயற்சி செய்வதை தவிர வேறு வழியே இல்லை. தெய்வாம்சமான பஞ்ச பாண்டவர்களே சூரியனின் அருள் பார்வை குறைந்ததால் படாத பாடுபட்டு பராரியாகி வனவாசம் செய்கிறார்கள். படும் துன்பம் தீர